குதிச்சு போயிட்டே இருக்குண்ணா. மானு 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 வாரா தேய்ச்சிருக்கு பாடுறா. தெரியுது எங்க வரு முடி யானை முடிதான்டா அது. ஆமாண்ணா எவ்வளவு திக்னஸ் ஆகுதுன்னு. யானை இப்பதான் சாணி போட்டு வை வாடா. இது என்னடா மீன்? அரை மீன் இங்க இருக்குது சிறுத்தையா? போல 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 இங்க கூப்பிடுறாங்க. சுடும்புன்னு ஓடிச்சு. பொங்கல் உப்பு போட்டிருக்காங்க. அக்கறை மிக்க பண்ணிட்டு போறதெல்லாம் எல்லாமே அனுப்பிச்சிருக்கோம். என்ன வேணா கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போதான் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா அடர்ந்த பாங்காட்டுக்குள்ளே இருக்கோம். எங்கமாடா போகிற ரூட்டில் தான் இருக்கோம். இப்போ ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதர் இருக்கான்ல, வாங்க ப்ரோ. மாப்பிள்ளையோட ஊரில் பார்த்தீங்கன்னா கம்பம் போடுற நோம்பி போட்டிருக்காங்க. அதுக்காக கம்பம் வெட்டுறதுக்காக இப்போ போயிட்டுருக்காங்க. முன்னாடி ஒரு லாரியே போயிடுச்சு. நாங்கள் இப்போ தான் பைக்கில் வந்திருக்கோம். பைக் எடுத்துகிட்டு தான் இப்போ போகிறோம். போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. சொல்ல மாப்பிள்ள, ரொம்ப உள்ள பாங்காட்டுக்குள்ள அடர்ந்து பாங்காட்டுக்குள்ள போய் ஏதாவது பண்ண போகிறோம். போய் பார்க்கல, லாரி வேற முன்னாடி போயிட்டு இருக்கு. அது வேற போய் சேஸ் பண்ணி பிடிக்கணும். ஆமாம், சரி வாங்க நம்ம போயிட்டு போய் அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க, வாங்க போயிட்டு போய் போத்து கம்ப வெட்டுறாங்களாமா போய் பார்ப்போம். தெங்குமோட பஸ்ஸோட சுவாமி எப்படி ஓடுதுன்னு எனக்கு தெரியல. அப்படி போய் இப்படித்தான் போயிட்டே இருக்கேன். குதிச்சு போயிட்டே இருக்குண்ணா. மானு 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 ஓடுதுண்ணா. அது மாதிரி தைரியமா நிக்குது. லாரி கண்டுபிடிச்சிட்டோம். லாரி அங்கே தான் போயிட்டு இருக்குது. லாரி கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் ரோடு தான் கொஞ்சம் கடுசா இருக்குது. தெங்குமாடா ரோடு இப்படித்தான் இருக்கும். சொல்றதே கிடையாது. தெங்குமாடாக்காரங்க எல்லாத்துக்கும் தெரியும். லாரி போயிட்டு இருக்குது. சாணி போறீங்க குறையாம போடுற இவ்வளோ கரையான் இருக்குது. கோழி குஞ்சு விட்டு வந்து விட்டுட்டா. கோழி இந்த இடத்துல கோழி குஞ்சு தான் உனக்கு நேரம். ஆமா, நாங்கள் கஷ்டமா இருக்குது கோழி குஞ்சுக்கு. யானடா வாடா கல்லாரா சொன்னா. உங்க அம்மா என்னமோ சொல்லுச்சே, தொடக்கம்பியா? தொடக்கம்பு அடுத்தது. அது அடுத்து தென்மரடா. ஓ, அடுத்து தொடக்கம்பு, அதுக்கு அடுத்து தொடக்கம்பு போயிட்டு தென்மரடா. இங்க இந்த ரெண்டு ஸ்பாட்லயும் இல்லைன்னா அவ்வளவுதான். ஓ, இந்த ஆலமரத்தை வெட்ட போறீங்களா? மரத்தையெல்லாம் வெட்ட மாட்டாங்க. வெட்ட போறவங்க மரத்தையே வெட்ட மாட்டாங்க. ஏய், யானையோட தடத்துல போயிட்டு இருக்கிறேன்டா நம்ம. யானை தடத்துல போயிட்டு இருக்கிற முடி. ஏன்டா மரமாண்டி இப்படி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும். வாரா தேய்ச்சிருக்கு பாடுறா. தெரியுது எங்க வரு முடி. யானை முடிதான்டா அது. ஆமாண்ணா எவ்வளவு திக்னஸ் ஆகுதுன்னு. யானை முடி அரிக்கும்ல, தேக்க வேணாமா? உண்மையா அப்படியே இதெல்லாம் ராசி மூக்கில் ஜோப்பில் போட்டு போட்டுக்கோ போல. யானை முடி எல்லாத்தையும் போட்டு யானை முடி. இங்க பாரு ஃபுல்லா தேய்ச்சிக்குது. கேப்சர் பண்ணல, எடுக்காம போயிட்டுனே. என்ன ஃபாஸ்ட் அப்ரோலோட தான் வந்திருக்கோம். இது இல்லீகலால ஒன்றும் வரல. ஆமாம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூடயே இருக்காரு. எல்லா ப்ரூஃபும் கையில் இருக்கு. அவங்க எதுவும் பயப்படாதீங்க. இல்லீகலாக உள்ள போயிருக்காங்க, ஏதோ பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு எதையும் பயப்படாதீங்க. கேஸ் இது கொடுத்துடாதீங்க. ரிப்போர்ட் போடாம இருந்தீங்கன்னா சந்தோஷம். போட்டுறாதீங்க. அப்புறம் நம்ம சேனல்ல ஏற்கனவே லோல் போயிட்டு புஷ்பராஜ் மேலே கொண்டு மமத்ராஜா யாரு இவ்வளோ பெரிய மரமா இருக்கு. இந்த மரத்துல தான் ஏதாச்சும் ஒரு கம்பு வெட்டணுமோ. மரம் வெட்டுற கேறிட்டாரு. அதுதான் ஸ்ரீதரன் அவர்தான் மரம் வெட்டுறவர். கம்பத்துக்காரன்னு சொல்லுவாங்க.
அடுத்து இவர் வெட்ட போயிடுவார் கொஞ்ச நாள்ல. ஃபியூச்சரில் இவர் வெட்டுவார். ஃபியூச்சர்ல பார்த்துக்க, நல்லா பார்த்துக்கடி எப்படி வெட்டுறாங்க. போயிட்டு இருப்பாரு கப்ப வெட்டுறதுக்கு. அந்த புஷ்பராஜ் ஃப்ரெண்ட் எல்லா சந்தர்ப்பம் எல்லா புஷ்பாடா புஷ்பா போடு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே இருக்காரு பாருங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். நான் சொன்னது நம்பலிங்க. அவர் தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அவரு அப்புறம் மேலே ஒன்று இருக்காரு. 2 பேர் இருக்காங்க. 2 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க. ஏதாச்சும் அங்கே வந்தாலும் தடுத்துக்குவாங்க. என்ன கை வச்சு தடுத்து நிறுத்திப்பாங்களா? சேஃப்டி. என்ன வச்சுப்பாங்க பேக்கில் ஒன்று வச்சுக்க மாட்டாங்க. மிச்சர் முறுக்கு சாப்பாடு பொங்கல் அப்படியே பொங்கல் ஃபுல்லாக பாங்காடுங்க. கம்பத்தை பார்த்துட்டாங்களாமா, அங்கே மேலே தான் வெட்ட போகிறாங்க. எதுவும் அவ்வளோ கம்பம் பார்த்துட்டியா? எது கம்பம் அதான் இருக்குமோ? அதான் நீட்டாக இருக்கு. எங்கே ஓ மலைப்பாம்பு படுத்துட்டு இருக்குது. அது எப்படி கரெக்டாக போய் இடம் முற்படுத்திக்குவாரு. இடம் பாரு, ஜம்மூர் இடம் முடிச்சு படுத்துக்குது. தலைவர் இங்க இருக்குது. மானக்குட்டி அப்படி முடிக்க போடும். அவ்வளோதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ வேறு பக்கம் போகிறோம். தொடக்கம் பையன் அடுத்தது அனகொண்டா எப்படி பெருசாக இருக்கு. மரத்துக்கு அடியை எடுத்துட்டு இருக்கு. அதை விட பெருசா ஏதோ ஜீரணமாக படுத்துக்கு வரும். ஏதாச்சும் மொழி வந்து படுத்துக்கு ஜீரணமானதுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு வெளியே போகும். மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணா ஒன்றும் பண்ணாது. அப்படியே எடுத்துக்கு அது வாட்டுக்கு உருண்டு அப்படியே எடுத்துக்கு. அது வரைக்கும் ஒன்று சீண்டாது. அதுக்கு ஜீரணமாக இருக்கே ஒரு வாரம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்துட்டு ஏதோ ஒரு இறைச்சி பிடிச்சி வந்து மறுபடியும் கொடுத்து வரேன். வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க பாங்காட்டுக்குள்ள. இந்த நடு பாங்காட்டில் வண்டி போயிருச்சுன்னா பிரேக் டவுன் தான். தள்ளு பின்னாடி இந்த ஒரு வயது இருக்கிறோம், முன்னாடி இந்த 2 பேர் தள்ளுறாங்க. அட இந்த பக்கம் தள்ளுறாங்க, அந்த பக்கம் தள்ளுறாங்க. என்ன பண்றாங்க? தள்ளு நல்லா குளிக்கல விட்டுருங்க, குளிக்கல. ஓடு வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கு ராரி வாரம் பொழுதே கிளப்பிட்டு போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு மரம் பார்த்தாங்க, அங்கே சரியில்லை, மரம் வெட்ட முடியாது. அதனால இப்போ தொடக்கம்பையா இன்னமும் தொடக்கோம்பைக்கு போக போகிறோம். அங்கே ஒரு மரம் இருக்கான், அந்த மரத்தை போய் பார்த்துட்டு அங்கே மரம் சரியான வேடிக்கிறான். மரம் இருந்துச்சுன்னா வெட்டுவாங்களாமா. சரி ஓகேங்க, போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம். இப்போ ஆரி பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, போயிட்டு வெட்டலாம். சரி வாங்க போகலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சாமி வச்சுருக்கு, சாமியை கும்பிட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள், வனத்துறை அறிவிப்பு அவாய்ட் தான், தீ பற்றக்கூடாது அது இதுன்ட்டு விலங்குகளுக்கு உணவு கொடுக்கும். அதெல்லாம் முள்ளு பிடிங்கிருக்காங்கடா. நீர் வளர்ப்பு கம்மியாக இருக்குல்ல, அரசாங்கத்தில் ஒதுக்கலையா? பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் போகிறாங்க, வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டோம். ஒரு வாய்க்கால் இடம் மாதிரி தெரியுது. ஏன்டா நம்ம கூட்டு இந்த மொட்டை வெயில சாக்கடிக்கணும். ஏற்கனவே இங்கேயே வெயில் குளிச்சு எடுக்குங்க வீட்லயே. பாருங்க எப்படி இன்னும் ஓடக்கல்லாட்டு இருக்குதேன். கூட்டிட்டு வந்தது யாரு? இதெல்லாம் ஓடக்கல்லாட்டு தெரியுது மாப்பிள்ள. இல்ல கூட்டிட்டு வந்தது ஓடக்கல்ல, தண்ணி ஓடக்குதான். ஓடக்கல் யானை மீன் தொட்டில போடல. அந்த சின்ன சின்ன கல்லாம் பொறுக்கிட்டு போவாங்கல்ல, மீன் தொட்டில போடல. பெயிண்ட் அடிச்சோம்னா ஜம்மன் போட்டுடலாம். பெயிண்ட் அடிச்சு பாருங்க எத்தனை பட்டாம்பூச்சி இருக்குன்னு பாருங்க. ஒரு நிமிஷம் காட்டுறேன். இரு பாருங்க எத்தனை இருக்குன்ட்டு. கொச்சன்னு மொய்யுது. இல்லாதரா இங்க பாரு.
அங்கே என்னமோ இருக்கு, அதனால தான் சாப்பிட்றதுக்கு இறைச்சி இருக்கும். இது ஈரப்பதமே என்னமோ இருக்குது அந்த இடத்துல. இருக்குண்டா, புரியல. புரியல இருக்குண்டா, டேஞ்சரா இங்கே. சரியா டேஞ்சரு. ஆமாம், நம்ம 3 பேர் தான் இருக்கோம் இந்த ரிவர் ஃபாரஸ்ட்டில். இது டீப் ஃபாரஸ்டா, இது உள்ளே இருக்கோம். டீப் ஃபாரஸ்ட். இது வீரப்பன் இருந்த இடம். வீரப்பன் இருந்த இடம். அது இப்போ நான் வந்து கூகுள் மேப்பில் நாங்கள் இருக்கிற இடத்த அப்படியே நாங்கள் போடுறோம் உங்களுக்கு. வீடியோ மேப்பில் கேமராடா போட்டு டூமுன்னு இருக்கு. வாடே அங்கேயே கொண்டுக்கிற பேக் கண்ணாட்டை. கல்லை பார்த்தா உட்கார ஆரம்பிச்சிருவான். பறக்க விட்றதுடா மாப்பிள்ள. வயசு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா பறக்க விட்றது? டே இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாதுடா. இங்கே வாடி, என்னமோ ஊற்றி வச்சிருக்குறே. புளி கிளி வந்துருண்டா. டே வாடா, இங்கே வாரு எவ்வளோ வட்டம் வச்சுங்க. டே யானை இப்போதான் சாணி போட்டு வை. வாடா, இப்போதான் சொல்லி தண்ணி அது தண்ணி குடிக்குதுண்ணா. பட்டாம்பூச்சில தண்ணி இருக்குது பாரு. தண்ணிக்குள்ள மீன்டா. தண்ணிக்குள்ள மீனா? பாம்புக்கும் இருக்கு போய் பார்த்து. மீன் செத்து இருக்குதுண்ணா. இங்கே பாருண்ணா, உள்ள மீன் இருக்கு. மீன் பாரு செத்து இருக்குது. சார் இது என்னடா மீன்? அரை மீன். ஆறா மீன் கரெக்டு. அங்கே மீன் வர எவ்வளோ இருக்குண்ணே? ஆனா பிடிச்சி போலாம்ண்ணா. இங்கேதான் செத்துருண்ணா. வா, டைம் ஆச்சு. இங்கே இது சேஃப் இல்லடா. மீன்லாம் செத்துருண்ணா. பிடிச்சிடலாம். மயிறு வா, சேஃப் இல்லை வா. போலாம்டா வாங்கடா. 6 நாள் அடிக்கிறாங்கடா. டீ சிறுத்தையோட கால் தரடா. சிறுத்தை கால் தரையா? இங்க இருக்குது பாரு. சிறுத்தையா? போலாம் போலாம் போலாம். இங்கே கூப்பிட்றாங்க. போலாம் வா 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 வாங்க. எதிரில் ஏறணும். இதுல எங்கடா ஏறுறது? டே ராஜேஷ் வந்துடுறா. பிடிச்சி என்ன ஜோப்பிலேயே ஓடுதே. கொண்டு போயிடலாம். வாங்கடா. வாடா, தண்ணி கிண்ணி குடிக்கிறதுக்கு வரண்டா ஏதாச்சும். வாடா, ஏன்னா மத்தியானம் எல்லாம் கரை வாங்கவே பார்த்துட்டு இருக்கு. வாடா டே வாடா, பிடிச்சேன்றான்ற பைத்தியக்காரா. முன்னாடி பாடுற, உனக்கு முன்னாடி ஓடுங்க. பாங்காட்டுக்கு வந்துட்டு ஏன்டா இப்படி பண்றீங்க? மீன்லாம் பிடிச்சி போயிருக்கலாம். கம்முன்னு வீட்டுல கொண்டு விட்டுருக்கலாம் தெரியுமா? உனையும் காப்பாத்துறீங்க ஒருத்தர். செம்ம ஸ்பாட்ரானா. பயமா சிறுத்தை காலுன்ட்டா. திரும்ப போதுடா. உடும்புடா, உடும்புடு போதுடா. எங்க போடா உங்க அப்பா? அப்படியே பார்த்து போனேன். எனக்கு போயிட்டுருச்சு. எங்கிட்ட அங்கே போயிடுச்சு. காட்டுறேன்டா. இதுவும் போச்சு, இதுதான் போச்சு, ஓடிச்சு. ஓட்டிக்கிறியா? சுடும்புன்னு ஓடிச்சு. டம் டும்முட்டு வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். டீப்பாக உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்காம்மா உள்ள, தொடகோம்பை அப்படிங்கிற ஒரு கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தொடகோம்பை அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம். அந்த கோயில் எப்படி இருக்குன்னு நான் சத்தியமாக தெரியாது. அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அங்கே போனதில்லை. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். கேள்வி எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. நான் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்குதுடா சத்தியண்ணா. சரி வாங்க நம்ம போயிட்டு அந்த கோயில் எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போம். அப்படி இப்படின்னு சுற்றி அந்த கோயில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது. ஒரு பிளானே இல்லாமல் போயிட்டுருக்குங்க. வாங்க போய் பார்க்கலாம் அந்த கோயில் எப்படி இருக்குன்ட்டு. அது கோயில்கிட்ட வந்துட்டு கோயில் வந்தாச்சு. இதில் விட்றா எதில் விட்ற ஏதாச்சும் விட்றது. ஆறா இங்கே வந்து இதை சொல்லிட்டு கோயில் கட்டுறது. வண்டியிலாம் இப்படி வந்துருக்கு. எல்லாம் வண்டியில் தான் சாமி பிடிக்குமோ இல்லை 50 வந்தோம்.
இந்த தொடகோம்பை மாரியம்மன் கோயிலில் தான் இருக்கும். இது பேர் மாரியம்மன் கோயிலாமா. அது ஃபுல்லாக கொண்டம் போடுவாங்கட்டு. கிணறு இருக்கு, தண்ணி. கோயில் சுற்றி மலையாக இருக்கு. தண்ணி அப்படி சுற்றி நின்று ஊரே பார்க்க ராஜேஷ் பொங்கலோடைய ஃபர்ஸ்ட் ஆளாக போயிட்டு இருக்கேன் பாரு. சாப்பிடுங்க, வாங்கி சாப்பிட்றா. பொங்கல் ரைட்டு தான், பொங்கல் வாங்கியாச்சு. பொங்கல் உப்பு போட்டிருக்காங்க. சர்க்கரையும் இருக்குது, உப்பும் இருக்குது. உப்பு போட்டிருப்பாரு. அடடா உப்பு போட்டுமே, அடுத்து சர்க்கரை போட்டிருப்பாரு. எப்படிப்பட்ட கோயிலுங்க மஞ்சள் பொடியெல்லாம் வருதுண்ணா காளான்ல. எல்லா பொடியும் அது மஞ்சள் காளான்ற செப்பலைங்களா மஞ்சள் காளான். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோயிலை விட்டு போகிறோம். நம்ம செய்தியை பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது ரொம்ப பழமையான கோயில். ஒரு ஆதி காலத்துலேருந்து கட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்தாவே தெரியும், அந்த இடத்த லோக்கல் பண்ணாவே தெரியும். ரொம்ப பழமையான கோயில். இதெல்லாம் கூட்டமாக நிறைய லாரிலாம் நிறுத்தி நிறைய பெரிய பூஜை நடக்கும். ஒரு வேற ஊர்லேருந்து வருவாங்க. பண்ணாரி எப்படி பெரிய கோயிலோ அதே மாதிரி இது தொடக்கமே பெரிய கோயில். இது ஊர் பழங்காலத்துலேருந்து இருக்காம கோயில். ஆதி காலத்துலேருந்து இருக்குது. பழங்காலத்துலேருந்து தாண்டி ஆதி காலத்துலேருந்து இருக்குது. ஓகேங்க, நம்ம இந்த கோயில் விட்டு போகிறோம். நான் வந்தோம் ரொம்ப முன்ன வீட்டில். ஆனால் சாமி கோயிலில் சாமி கும்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்புறேங்க, டைம் ஆயிடுச்சு. அதாவது இது மெயின்லேருந்து டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். டீப் ஃபாரஸ்ட்னால் டவரில் அதிகம் மாதிரி இல்லை. உங்களுக்கு நான் இந்த மேப் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன் பாருங்கள். ஒரு சிட்டிலேருந்து 500 கிலோமீட்டர் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. வந்துட்டு போகிறதெல்லாம் எல்லாமே அனுப்பிச்சிருக்கோம். என்ன வேணால் நடக்கும். வர வழியிலே பார்த்தீங்கன்னா புலியோட தாரை, யானை சாணி எல்லாம் பார்த்தோம். வந்துட்டு போகிறது ரொம்ப ரிஸ்க்கானது தான். பட் இங்கெல்லாம் அலோடு கிடையாது. யாருக்கும் அலோடு கிடையாது. அலோடு வேணும்னா லைசன்ஸோடு தான் வரணும். கேட்டுட்டு நம்ம லைசன்ஸ் வாங்கிட்டு அப்புறம் தான் வரணும். அதுவும் பைக்லலாம் நாட்டம் தெரிஞ்சிங்களான்னு விட்டாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் பைக் இருக்குது, லோக்கல் பைக் தான். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவரே ட்ரெயின் பண்ணுவார். அவர் தான் ட்ரெயினரு. சரி ஓகேங்க, அவங்க போகலாம். சரி ஓகே, அப்படியே போயிட்டு சிறப்பாக கண்டினியூ பண்ணுறேன். சரி அவ்வளோதான். இந்த கோயில் தொடகோம்பை மாரியம்மன் கோயில் விட்டு போகிறோம். இன்னும் இந்த கோயிலுக்கு வரணும்னா அங்கே இருக்க ஃபாரஸ்ட் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வரலாம். வரணுன்னாலும் நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் டைம் தான் வரணும். இப்போ தான் இன்றைக்கி தான் நோம்பி சாட்டியிருக்காங்களாமா. நோம்பியாமா மாப்பிள்ள நோம்பி சாட்டியிருக்காங்களாமா. சரி ஓகேங்க, நம்ம நோம்பிக்கு முடிஞ்சால் வரலாம். சரியா? சரி ஓகேங்க, போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து சரியான ஃபாரஸ்ட்டுங்க, தெகுமாடா போகிற வழி தான். வரும்போதெல்லாம் சரியான ஃபன் பண்ணிட்டு வந்துருந்தோம். பைக்கெலாம் பயங்கரமான ஆஃப் ரோடுங்க. இதெல்லாம் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஆஃப் ரோடாக இருந்துச்சு. ஃபுல்லாக குழியாக இருந்துச்சு. செம்ம ஆஃப் ரோடு. அதே மாதிரி ஃபுல்லாக டீப்பாக உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் யானையோட சாணமே தாங்க போட்டு வச்சுருக்கு. எட்டமே இல்லாமல் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கு. அப்புறம் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி இருந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சிறுத்தையோட கால் தர தான். சிறுத்தையோ இல்லை புளியோ அதை தெரில என்னன்ட்டு, ஆனால் அதோட கால் தர தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது, திகிலாக ஒரு ஃபீல் வந்துச்சு. அவ்வளோதான்டா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கெல்லாம் பைக்கோ இல்லை ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லைங்க, சிக்கினீங்கன்னா செத்திக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. நிறையா வனவிலங்கு இருந்துச்சுங்க, நிறைய பார்த்தோம். யானையெல்லாம் இல்லை, மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்குது. அந்த தடத்துக்கெல்லாம் வரதில்லை. ஆனால் அந்த கோயில் போகிறதுக்காக நிறையா வண்டிகளாக வந்துட்டுருக்கு அந்த வழியாக. காரு தான் வருது, பைக்கெல்லாம் எந்த பைக்கும் இல்லை. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் பைக்கில் வந்தாங்க. அப்புறம் நம்ம பைக் இட்டு போனாங்க. எல்லாமே லீகலாக தான் பண்ணோம். எதுவுமே அன்லீகலாக பண்ணவே இல்லை. லீகலாக போயிட்டு அவங்க கூடயே தான் வந்தோம். எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இத்தோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான்ப்பா, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவான்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்கட்டும். சரி ஓகேங்க, இத்தனை விடைபெறுது உங்களை SSK தமிழா. போகும் சிரிச்சிட்டாங்க, சிறுமணத்தை முக்கியம் போகும், சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகேங்க, டாடா பாய்.